ரசூல் ஷைத்தானிடத்துல பாதுகாப்பு தேடுற நேரத்தில் 3 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறான். ஹம்ஸ், நஃப்ஹ், நஃபஸ். இந்த 3 விஷயத்தை விட்டு நான் என்ன செய்கிறேன், ஷைத்தானுடையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி. இதுக்கு ஒரு அறிஞர் தஃப்சீர் பண்ணுகிற நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், ஷைத்தான் ஒரு மனிதன் எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில், ஏன்னா ஷைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா? ஷைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா? என்ன, சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை, விளங்கிட்டா? சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை. ஏன்னா சிலருக்கு என்ன உணர்வுன்னா, சைத்தானுக்கு இப்போ எல்லாம் தெரியும், சைத்தானுக்கும் ஒன்றும் தெரியாது, விளங்கிட்டா? சைத்தானுக்கும் எல்லா ஞானமெல்லாம் இல்லை. நாங்கள் வெளிப்படுத்துறதும் நாங்கள் செயல்பாடால் காட்டுறதும் தான் அவனுடைய ரைட். இவர் நேற்று காட்டினது, முந்தினாத்து காட்டினது எல்லாத்தையும் வச்சு சைத்தான் முடிவு எடுத்துருவோம், இவரை கொண்டு போகலான்னு. இதுதான் சைத்தானுடைய சப்ஜெக்ட். இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் கெட்ட கனவுகளை பேசாதீங்க, நாங்கள் கெட்ட கனவுகளை பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் காரணம். இந்த இடத்துல சைத்தானை, அதாவது சைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மறைவான அறிவும் நாங்கள் இது என்றதும் இல்லை. ஆனால் சைத்தான் இப்போ ஒரு எண்ணத்தை போடணும்டா, அவனுடைய ஊதுதல், அவனது ஹம்ஸ், அவனது சீண்டுதல், விளங்கிட்டா, அவனது நஃப், அவனது ஊதுதல். அப்படி என்றால் இந்த ஆழ்மன எண்ணங்களில் சைத்தான் என்ன செய்வான்டா, சில எண்ணங்களை விதைக்க ட்ரை பண்ணுவான். நீங்கள் தூண்டில் வச்சுட்டு இருப்பீங்க தானே எப்பயும், அதில் ஏதாவது ஒன்று படத்துக்கு விதைக்க ட்ரை பண்ணான். உதாரணமாக சிலர் சினிமாவில் இருந்து 100% நான் இதுக்கு பின்னால் இந்த சினிமா அதாவது எங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள பெரிய பாவத்தானே பேசலாம், வணங்கிட்டா, கொலை விபச்சாரம் அப்படி இல்லை, வணங்கிட்டா. இதில் என்ன, நான் இந்த இதிலிருந்து என்ன செய்யணும், விடுதலை பெறணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிருப்பார். உண்மையிலே நல்லா இருப்பார், கெட்ட நண்பர்களும் இல்லை, யாரும் இல்லை, பள்ளியும் கையுமா இருந்துட்டு. திடீர்னு ஒரு பயான் போகும், சினிமா சைத்தானுக்கு பயானில் வச்சு ஞாபகப்படுத்தி விடலாம், வணங்கிட்டா. ஒரு பயான் போகும், சினிமாவுடைய மோசம், சினிமாவுடைய ஒரு கேவலம், அதை பற்றியெல்லாம் படிக்கிற டைமில் உண்மைதான்டா, சினிமா எவ்வளவு மோசம். சைத்தாமர் அப்படி எதில் போடுவான், வஸ்வாஸ் செக்ஷனில் ஒரு போடுவான், நஃப் ஹம்ஸ் ஏதாவது ஒன்றை போடுறது, செஞ்சு அசைச்சுடுறது. நீங்கள் என்ன செய்வீங்க, இதுக்கு முன்னால் பார்த்த எவ்வளோ சினிமான்றது எவ்வளோ மோசமானது. பார்த்தோமே, நம்ம ஒரு 2000 ஒரு படம் பார்த்தோமே, அது எவ்வளோ மோசமாக இருந்தது, அந்த படத்தை ஞாபகத்தில் எடுக்கிறது, சரியா? அதுக்கப்புறம் 2001 பார்த்தோமே, அதில் ஞாபகம், 2002, 2003 அப்படி அப்படியே போயிட்டு இருக்கோம். சைத்தான் என்ன செய்வான், சரி என்ன உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்களை, இப்போ நீங்கள் இப்போ படத்துக்குள்ளே போயிட்டீங்க, பழைய படங்கள் அதுகளை மீட்டி எடுக்கிறீங்க உள்ளத்துக்குள்ளே. யார் செஞ்ச வேலை? சைத்தான் செஞ்ச. நல்ல விஷயம், எப்படியெல்லாம் நாங்கள் மோசமாக இருந்தோம் அப்படின்றத அப்படி ரிப்பீட் பண்ணி அதுக்குள்ளே போய் அப்படியே இறக்கிட்டான்னு வைங்களேன், முழுசா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆசை காட்ட ஆரம்பிப்பான், விளங்கிட்டா? இதெல்லாம் விட்டு தாண்டா நீ இப்போ பயானுக்கு வந்திக்கிறேன், இதெல்லாம் விட்டு தான் நீ பயானுக்கு வந்து. அது இடையில வரும் அந்த அட்வைஸ், இடையில வரும். அப்போ நீங்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தடுமாறுற கட்டத்துக்கு செய்தான் கொண்டு வைப்பான். 2வது கட்டத்துக்கு கொண்டுட்டான்டா, நாளைக்கு பாப்போமா வானமா, நாளைக்கு பாப்போமா வானமான்னு கட்டத்துக்கு 3ஆம் கட்டத்துக்கு வரல. அப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு நண்பரை அனுப்பி வைப்பான் சைத்தான். என்ன, புதுசாக ஒரு படம் வந்துக்குது, லாஸ்ட்டாக பாரு, 4 அன்றைக்கு ரமதான், அதுக்கப்புறம் நீ தௌபா செஞ்சா முழுசாக எல்லாம் என்ன செஞ்சிடும், மன்னிக்கப்பட்டோன்னு வஸ்வாஸ் நடுக்கட்டமாகி கடைசி கட்டம் என்ன, போறதா முடிவு கடைசி, வணங்கிட்டா. அதுக்கப்புறம் கடைசி. இந்த எண்ணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால் சைத்தான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சான், சின்ன ஒரு ஆட்டம், முராஜா பண்ணுறது, மீட்டி பார்க்கறது, தவறுகளை மீட்டி பார்க்குறன்ற ஒரு நல்ல வழியின் ஊடாக உள்ளுக்க வந்தான். நீங்கள் என்ன செய்யணும், அப்படி வந்த உடனேயே குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தேவையே இல்லை, இந்த முராஜாவும் மீட்டலும் எனக்கு தேவையே இல்லைன்னு அதோட கட் பண்ணிக்க, வேற எங்கேயோ பேத்திப்பீங்க, அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு என்ன செஞ்சிக்காது, வந்திருக்காது. ஆனால் இதுதான் ஆரம்ப கட்டம். எந்த தவறாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, இந்த எண்ணத்தில் தோன்ற வீக்கான இடம் இருக்குதே, அங்கேயே நீங்க அடிச்சிட்டீங்கன்னா வேற எங்கேயோ அது போயிடும், அது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா எண்ணங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு போறது. எங்களெல்லாம் வழி நடத்துவது என்ன, எண்ணங்கள். அந்த எண்ணத்துடைய ஆரம்ப பிறப்பிலே நம்ம அதை அடித்து விட்டோம்னா முடிஞ்சுது. ரசூல் அது விளங்கப்படுத்துறாங்க. எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியை போயிட்டு வரக்குள்ள சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோட வராங்க. அப்போ கொஞ்சம் 2 சஹாபாக்கள் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி கேள்றாங்க. ரசூல் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இன்னஹா சஃபியா, இது யாரு, நான் சஃபியாவோட போறேன். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, உங்களை பற்றியா நாம் அப்படி நினைப்போம் அப்படின்னாங்க. இன்ன ஷைத்தான யஜ்ரி மினிபின ஆதம மஜ்ரத்தம், ரத்த நாளங்கள் எப்படி மனிதனில் ஓடுதோ அது மாதிரி ஷைத்தான் இருக்கிறான். ரத்த நாளங்களில் எல்லாம் மனிதன் ஓடுகிறான் அப்படி என்ற கருத்து ஒரு தஃப்சீர்.
இன்னொன்று இரத்த நாளங்கள் எப்படி மனிதன் உடம்பெல்லாம் செல்வாக்கு செலுத்தும், அது மாதிரி சைத்தானுடைய செல்வாக்கு என்ன செய்யும், இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே கிளியர் பண்ணிட்டான். இப்போ இது ஒரு உண்மையை சொல்ல போனால் நம்ம யோசிப்போம், இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் போய் தெளிவுபடுத்திட்டாங்க. சாதாரண ஒரு விஷயத்தை போய் தெளிவுபடுத்திட்டாங்க. சஹாபாக்கள் அந்த எண்ணங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே செஞ்சது உண்மையிலே வஸ்வாச பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அலமுன்னாஸ் விளங்கி வச்சிருந்தாங்க. ஆதாரம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை, இந்த சொல்கிற சிந்தனைக்கு இது எப்படி வரும் தெரியுமா? இப்போ ஒரு தடவை இப்படி பார்த்துட்டாங்க, இன்னொரு தடவை இப்போ ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தலைன்னு வைங்க, வேறொரு ஆளை வைங்க உதாரண இடத்துக்கு. இன்னொரு தடவை ஒரு மனிதர் வந்து அவரை சொந்தக்கார வீடுக்கோ எங்கேயோ தூரம் உள்ள ஒரு வீட்டுக்கு போகிறத இதே நபர் பார்க்குறாரு. சரி, அவர் நல்ல மனிதர் பேத்துருவாங்க. இன்னொரு தடவை என்ன மறுபடி இதே மாதிரி ஒரு பெண்ணோட போகிறத இரவு நேரத்தில் பார்க்குறாரு. ஒரு அளவில் அப்படி கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஒன்று வந்துடும். 3 ஊரில் ஒரு செய்தி பரவுது, என்ன இந்த ஆள் மோசமான ஆளாண்டாப்பா அப்படின்ட்டு. இந்த 3 சேர்ந்துடும். இந்த 3 சம்பவம் இதே டக்டான்னு சேர்ந்துடும். சேர்ந்து 2வதாகி 1வதாகிடும். இந்த 3 சம்பவம் தனித்தனியாக தான் நடந்தது. அதை 3ம் சேர்ந்து 2வது கட்டத்துக்கும் அது 1வது கட்டத்துக்கும் உண்மைதான். நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்சவன், இதுகளை பற்றியெல்லாம் நான் எந்த யோசனையும் பெற்றுக்கிட்டது இல்லை. இப்போ தானே அப்போ காதுக்கு வந்து விழுவுது. நானும் நல்லெண்ணெய் வச்சிருந்தேனே, இவ்வளோ பெரிய முஹ்சின் ஆயிடுவார் வழங்கிட்டா என்ன, நானும் நல்லெண்ணெய் வச்சிருந்தேனே, இப்போ தானே தெரியுது இவ்வளோ மோசம். இந்த 3 சம்பவத்தையும் கோர்த்து பார்த்துருவான். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பத்தில் அடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னஹா சஃபியா. போனது யாரு? சஃபியாண்டா. அதுக்கப்புறம் கோர்க்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க, கோர்க்கிறதுக்கெல்லாம் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. கோர்ப்பாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு செய்தி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. உம்மு ஹபீபா சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கங்கன்றான். யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்னோட தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கங்கண்டு. ரசூலுல்லாஹ் இன்னஹா லா தஹில்லுலி, எனக்கு ஹராம். சகோதரி ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறதுன்னு ஹராம் அப்படின்னாங்க. இன்னா நுஹத்தஸ், இல்லை எங்களுக்கு செய்தி வருது, நீங்கள் வந்து அதை உம்மு சலமா ரதியல்லாஹு மகளை முடிக்க போகிறீங்களா அப்படின்னு செய்தி வருது அப்படின்னாங்க. அதனால தான் அதுக்கு பதிலாக இவங்கள முடிச்சிக்கங்கன்னு சொன்னோம்னா. எப்படி இதில் முக்கியமான விஷயம் என்ன, ரசூலுல்லாஹோட வீட்டுக்குள்ளேயும் ஒரு செய்தியை கொண்டு சேர்த்திக்கிறான். ரசூலுல்லாஹ் ஹராம்ன்றாங்க, அப்படி முடிக்கக்கூடாது, சகோதரி ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாது. ஆனால் உம்மு ஹபீபாட்ட என்ன வந்து சேர்ந்திக்குது, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஹராம், அவங்கள முடிக்கிறதே ஹராம், அவங்கள முடிக்க போகிறாங்கிற செய்தி ரசூலுல்லாஹோட வீட்டுக்குள்ள சேர்த்தாங்களா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹோட வீட்டுக்குள்ளே செய்தி வர அளவுக்கு ஒரு யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு முனாஃபிக்கோ அல்லது முனாஃபிக்குடைய கதையை கேட்குறவரும் இந்திக்கிறாரு. செய்தி வந்திக்குதா இல்லையா? இன்னா நுஹத்தஸ், எங்களுக்கு செய்தி வருதுன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்களே நான் முடிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நான் இப்போ உம்மு சலமா முடிச்சுக்கிறேன், அப்போ ரபீபத்தை என்ன செய்யக்கூடாது, வளர்ப்பு மகளை முடிக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் 2ஐயும் விளங்கப்படுத்துறாங்க. அப்போ பார்த்துக்கங்க, சைத்தான் வந்து கோர்த்து விடுவான் என்பதற்கான ஒரு நிகழ்வுகளில் ஒன்று. சைத்தான் எப்படி கோர்த்துட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வாராங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த யுத்தத்துக்கு போனதில் லேட்டாகி வராங்க, ஹவுதஜில் லேட்டாகி வராங்க. இதை உபை இப்னு சலூல் பார்க்குறான், இந்த செய்தியை பரத்துறான். இந்த உபை இப்னு சலூல் செய்தியை பரத்தின நேரத்தில் சைத்தான் எப்படி அதை வந்து சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறான், ஏன் லேட் ஆகணும், எதுக்கு? இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டான். இதே இடத்துல இன்னொரு பெண்ணாக இருந்தால் மக்கள் அரைவாசி பேர் என்ன கேட்பாங்க, ஏன் லேட் ஆகணும், மாலை விழுந்துச்சான் சொல்லிட்டு போகிறது. எவ்வளோ பேர் இருந்தாங்க அங்கே, அதை ஒட்டகத்தை கூட்டிட்டு வரவர்கிட்ட சொல்லிட்டு போய்க்கலாம் தானே, அவ்வளோ கவனம் இல்லாமலாம் நடப்பாங்க. இவ்வளோ பேர் இப்படியே என்ன செஞ்சிருவாங்க, சப்ஜெக்டை கோர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அதை அடியோடு என்ன செஞ்சிட்டாங்க, அதை உடைத்து விட்டார் என்பதை பார்க்குறோம். எனவே கெட்ட எண்ணங்கள் மிக லேசாக உள்ளத்துக்குள்ள வருவதற்கு ஷைத்தான் இந்த வஸ்வாஸை யூஸ் பண்ணுவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ரெண்டையும் பாருங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக்ல குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதாவது படைப்புகளுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இறைவனை ஒரு முறை சொல்லிட்டு மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுறோம்? 4 விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுறோம். 4 விஷயத்தை விட்டு இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம். அடுத்தது பாருங்க, குல்லது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ்,
மனிதர்களுடைய அரசனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் தெரியுமா? மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஒன்றை விட்டு தான் 3 முறை இறைவனை சொல்லி ஒன்றை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அங்க ஒரு முறை இறைவனை சொல்லி 4 விஷயத்தை விட்டு என்ன செய்கிறோம்? பாதுகாவல் தேடுகிறோம். இங்க 3 முறை இறைவனை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம், வஸ்வாஸ். ஏதாவது பாதுகிறோம் வஸ்வாஸ். 3 முறை இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம். அந்த வஸ்வாச எப்படி என்னால் ஷைத்தானுக்கு பேர் அங்க வஸ்வாசா சொல்லப்படுது. ஷைத்தானுக்கு பேர் என்ன? வஸ்வாசா சொல்லப்படுது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ். விளங்கிட்டா? இங்க வஸ்வாஸ்ன்றது ஷைத்தானை குறிக்குது. விளங்கிட்டா? அல்லது யுவஸ்விஸ், அவன் வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். ஃபி சுதூரின் நாஸ், மக்களுடைய உள்ளங்களிலே வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். இதை விட்டு பாதுகாப்பு. அப்ப வஸ்வாச விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பை தேட ஒரு சூறா இறக்கிக்கிறான். ஒரு சூறா என்ன செய்யறான்? இறக்குறான். வஸ்வாசன்ற எவ்வளவு பலமா இருக்கும். அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் வழிகெடுத்ததுக்கான ஊடகத்தை சொல்ற நேரத்தில் வஸ்வாசை தான் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் வச்சு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லிட்டான் அல்லாஹ். டோட்டல் சொர்க்கமும் கொடுக்கப்பட்டு இந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்றான். சொன்ன பின்னால ஷைத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் என்னண்டா, மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட விதிவிலக்கா கொடுத்து அதில் தான் எண்ணம் கூட இருக்கும். சும்மா நீங்க ஒரு பொட்டி இதை திறக்க வேண்டாம்னு போட்டு பாருங்க. உலகத்தில் எத்தனையோ பொட்டியெல்லாம் திறந்தீங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டான். இதை திறக்க வேணாண்டு ஏன் போட்டிக்கிறான்? டெய்லி யோசிச்சுக்கிட்டு தான் போவான் அந்த பக்கத்தால். விளங்கிட்டா? இதை திறக்க வேணாண்டு ஏன் போட்டிக்கிறான்? இவன் மனசு தாங்காது. விளங்கிட்டா? அதில் யாரா ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்களே, ஏன் திறக்க வேணான்னு போட்டிக்கிறான்னு சொல்லி, நாளாண்டைக்கு சொல்கிறேன்ட்டு போனான்னு வேணா உசுறு பேர் தெரியும் எனக்கு. வேண்டா ஏன்னா நாளாண்டைக்கு சொல்கிறேன், இன்றைக்கு சொல்லிட்டு போ, என்ன மண்டை வெடிச்சிரு மாறிக்கணும். மனிதன் இயல்பது. உங்களை பற்றி ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார், அடுத்த கிழமை சொல்கிறேன்ட்டு நைட்டுக்கே கோல் வரும் உங்களுக்கு. என்ன அது என்ன விஷயம் சொன்னார்? எனக்கு மண்டை வெடிக்க போகிற மாதிரி விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்கும். மனிதனுடைய பெரிய பலகீனங்கள் உண்டு. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே ஷைத்தான் அப்படி சுற்றி வந்தானா. அதுக்கு பிறகு ஃபரஆ ஜௌஃபஹு, அவருடைய உள்ளத்தை பார்க்குறான் ஷைத்தான். ரைட், உள்ளம் ஒன்றிக்குது. ரைட். ஃபஅரஃப அன்னஹு ஹல்குன் லா யதமாலக், கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்புன்றதை ஷைத்தான் அறிந்து கொண்டான். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப ஷைத்தானுக்கு ஒரு பெரிய knowledge இருக்கு. ஷைத்தானுக்கு ஒரு பெரிய knowledge இருக்கு. அதனால இப்லீஸ் மிச்சம் பொறுமையாக தான் செயல்படுவான், அவசரமெல்லாம் இல்லை. விளங்கிட்டா? மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான், மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான். அதனால அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்னதெல்லாம் சொன்னா நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதுதான் அல்லாஹு தாலா ஆதமை இப்லீஸ் வழிகெடுத்தான்னு முடிக்கல. என்னென்ன சொன்னா, எப்படி எப்படி சொன்னா, ஏன் சொன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இது மாதிரி உங்களை வழிகெடுக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் என்ன, அதாவது உள்ளத்துக்குள்ள எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். ஆனா நல்ல தஃப்சீர் கொடுத்தான். எல்லாத்துக்கும் ஷைத்தான் நல்ல தஃப்சீர் தான் கொடுப்பான். எப்படி? எல்லாவற்றுக்கும் நல்ல தஃப்சீர். அவன்கிட்ட அகப்பட்ட பின்னால்தான் அந்த ஷஹ்வத் என்ற மரத்தை நல்லா வளர்ப்பான். அவன்கிட்ட அகப்பட்ட பின்னால நீங்கள் அகப்படுகின்ற வரைக்கும் நல்ல தஃப்சீர் தான் ஷைத்தான் கொடுப்பான். பாருங்க, ஒரு சில மனிதர்கள், நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வர முன்னால், சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது சில பாவங்கள் விடுதலை பெற முடியாத சில பாவங்கள் இருக்கும். ஈடுபட்டுட்டு திடீர்னு தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடித்து பள்ளி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பாவம் செய்கிறது இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு அப்படியே போயிட்டு இருக்கும். மறுபடி திருப்பி அதே பாவத்தில் விழுந்துருவாங்க. மறுபடி தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடிச்சிட்டு மறுபடி பள்ளி போயிடுறது. இப்படியே ஒரு 20-30 தடவை நடக்கும். இப்லீஸ் வருவான். ஷைத்தான் என்ன அல்லாவோட விளையாடுறியா? இது பேசுறது ஷைத்தான் தான். இது எப்படி? அல்லாவோட விளையாடுறியா? ஒன்றில் தௌபா செய், நிரந்தரமாக தௌபா செய்யணும். இல்லைன்னா தௌபா விட்டுரு, இல்லைன்னா தௌபா விட்டுரு, அல்லது பாவத்தை விட்டுரு. இவன் தௌபா விட்டுறது. எதை விட்டுறது? தௌபா விட்டுறது. என்றைக்கு நான் முழுசா இந்த பாவத்தை விடுறனோ அன்றைக்கு தான் நான் தௌபா செய்கிறது அப்படின்னு பாவத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டு நிற்கிறது. ஏற்கனவே பாவம் செஞ்சு தௌபா செஞ்சிருந்தான். இப்போ என்ன, தௌபா விட்டு போட்டு பாவம் செஞ்சுட்டுக்கிறான். ஆனால் அந்த அட்வைஸை அல்லாவை கண்ணியப்படுத்தினதான் நினைக்கிறான். யாரை கண்ணியப்படுத்தினா நினைக்கிறான்? அல்லாவை கண்ணியப்படுத்துறதா அவன் நினைக்கிறான். அப்ப என்ன ஷைத்தான் செஞ்ச வேலை என்னன்னா, இந்த பக்கத்துக்கே வராமாக்குறதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் என்ன கேவலமா நினைக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோன்னே இவன் என்ன செஞ்சிடறா? விழுந்துடுறான். இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தி சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. ஒரு மரம் வணங்கப்பட்டுக்கின்றிருக்குது. ஒரு மரம் வணங்கப்பட்டுக்கின்றிருக்குது.
அப்போ இதை வெட்டுறதுக்காக, இது என்னடா ஷிர்க் நடக்குது அப்படின்னு வெட்டுறதுக்காக ஒரு மனிதர் போறாரு. அந்த மரத்தை எப்படியாவது வெட்டிடணும் அப்படின்றதுக்காக போறாரு. போற வழியில் இப்லீஸ் குறுக்கிடுறார். இப்லீஸ் குறுக்கிட்டு வந்து, ஏன் இந்த மரத்தை வெட்ட போறா? இல்லை மக்களெல்லாம் ஷிர்க் செய்யறான். மனித ரூபத்தில் இப்லீஸ் வந்துக்கிறான். ஒரு கதை இமாம் ஹசன் பஸ்ரி சொல்றாரு, என்ன மனித ரூபத்தில் வந்து என்ன நீ என்னத்துக்கு இந்த மரத்தை வெட்ட போறாய் அப்படின்னு கேட்குறான். இப்லீஸ்ன்னு தெரியாது. இல்லை எல்லாரும் சிறுக்கு வைக்கிறாங்க, நீ வைக்கல, நீ போக வேண்டியதானே, நீ சிறுக்கு வைக்கல, உனக்கு என்ன பிரச்சனை, சும்முள்ள மரத்தை வெட்ட போறான். இல்லை அது மக்கள் சிறுக்கு வைக்க தடுக்கணும் அப்படி இப்படின்னு 2 பேரும் சண்டை பிடிச்சி உன்னை வெட்ட விட மாட்டேன்னு சொல்லி சண்டை பிடிச்சி வெத்திட்டார். இந்த மனிதர் என்ன செஞ்சிட்டாரு, வெத்திட்டாரு. மனித வடிவத்தில் வந்து இப்லீஸ் தோத்துட்டான். தோத்த பின்னால மறுபடியும் இவர் போராட்டத்தோட சொல்றேன், இங்க பாரு நீ வெட்டாத, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்ணு, என்றைக்கு நீ எலும்புக்குள்ள 2 தீனார் உன்னோட தலைவணி கீழே இருக்கும். என்றைக்கும் உனக்கு 2 தங்க தீனார்கள் என்ன உன்னோட தலை எனக்கு கீழே இருக்கும். யார் இதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுன்னு கேட்டாரு. இந்த மரத்தை வெட்டாம இருந்தால் 2 தீனார் கிடையாது, யார் உறுதிப்படுத்துறது அப்படின்ட்டு நானே கொண்டு வைப்பேன். ஓகே போயிட்டாரு. அடுத்த நாள் பார்க்குறாரு, எலுமினார் 2 தீனார் இருக்குது. எலுமினா என்ன 2 தீனார் வந்து தலையணை கீழே இருக்குது. சந்தோஷம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா காணா 2 தீனார். அடுத்த நாள் பஜ்ர் எழுப்புறாரு, தீனார் காணா. ஏமாத்திட்டானே வேண்டு சொல்லி என்னது மறுபடியும் மரத்தை வெட்ட போறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, மரத்தை வெட்டுறதுக்காண்டி வேகமாக போறாரு. அதே சைத்தான் என்ன மனித ரூபத்தில் வந்து முன்னால குரோஸ் பண்றான். குரோஸ் பண்ணின உடனே ஏமாத்துக்காரன் நீ அப்படி என்று சொல்லி என்ன அவனோட சண்டை பிடிக்கிற. சொல்ல நீ என்னத்துக்கு மரத்தை வெட்ட போற, நீ தான் சிறுக்கு வைக்கல, நீ ஏமாத்திட்டாய், இந்த மரத்தை வெட்டித்தான் ஆவே என்று சொல்லி சண்டை நடக்குது. சண்டை நடந்தா மனித ரூபத்தில் வந்து இப்லீஸ் வெத்திட்டான். இவர் தோல்வி அடைஞ்சிட்டார். தோல்வி அடைஞ்ச உடனே மனித ரூபத்தில் இந்த இப்லீஸ் சொல்றா, நான் யார் தெரியுமா, நான் தான் சைத்தான். நீ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த நேரில் மிச்ச ஈமானோட வந்தாய். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த டைமில் வந்து மரத்தை வெட்டணுமென்ற ஈமானோட வந்தாய். அதனால் உன்னைய வெற்றி பெற முடியலை எனக்கு. இப்போ நீ வந்து 2 தீனாருக்காக, இப்போ நீ வந்தது வந்து 2 தீனாருக்காக உன்னை லேசாக நான் என்ன செஞ்சுட்டேன், வெற்றி பெற்றுட்டேன். அதில் உன்னை எப்படி கொண்டு போய் வைக்கணும்ன்றதுக்கு தான் நான் இந்த பிளானை என்ன செஞ்சேன், நான் போட்டேனே தவிர 2 தீனாருக்கெல்லாம் நான் என்ன செய்யலை, உனக்கு தார அளவுக்கு நான் ஏமாளியும் இல்லை. உன்னை வந்து உள ரீதியாக பலப்படுத்துறது, உன்னை பலகீனப்படுத்துறது எப்படி, அதுதான் இடையில இந்த 2 தீனார். இப்போ நீ வந்தது 2 தீனாருக்கு தான். மரத்தை வெற்ற சப்ஜெக்ட் நேரத்தோட முடிஞ்சிச்சு. மரத்தை வெற்ற சப்ஜெக்ட் நேரத்தோட முடிஞ்சுன்னு சொன்ன செய்தியை ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில நிறைய இது நடக்கும். இடையில செய்தான் என்ன செய்வான், நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான், செய்ய போவான். அதுக்கிடையில உலகத்தை குறுக்கிட்டுட்டு திருப்பி அந்த உலகம் கிடைக்காம போயிடும். மறுபடி பழைய நிலைமை மாதிரி செய்ய போறா, சரி வராது. நீ மாறிட்டாய். நீ என்ன செஞ்சிட்டாய், இடையில உலகத்துக்காகவும் மற்ற ஒரு காரியத்துக்காகவும் சைத்தான் உன்னை திருப்பிட்டான். உள்ளத்தை பலகீனப்படுத்திட்டு சைத்தான் மறுபடியும் உன்னோட யுத்தம் செய்வான். அப்ப சைத்தான் வெற்றி பெறுவான். அப்ப என்ன செய்வான், சேம் யுத்தம் தான், சேம் போராட்டம் தான். ஆனா முதலாவது முறை நீ இஹ்லாஸ்ல 100% இருப்பாய், 2ஆம் முறை நீ ஏதோ ஒரு உலக விஷயத்தோட கலந்திருப்பாய், சைத்தான் வெற்றி பெறுவான் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தி என்ன செய்றாங்க, எடுத்து சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் வந்து இந்த வஸ்வாஸ் என்ற அந்த பலத்தை வந்து மிக பலமாக யூஸ் பண்ணுவான் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஆதாரம். மனிதர்கள் நம்ம எப்பயும் என்ன செய்யணும்னு சொன்னால், கெட்ட எண்ணங்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த வஸ்வாசுடைய எண்ணங்கள்ல சைத்தான் தோண்ட வைக்கிறான், அதுல கவனமா இருக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போன சைத்தான் முதலாவது சொன்னேன்டா, மானஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை விட்டு இறைவன் தடுத்ததெல்லாம் நீங்க இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிருவீங்க, இல்லாட்டி மலக்காயிருவீங்க. இதுக்கு தான் அல்லாஹ் தடுத்தான். சைத்தான் வந்து உங்களுக்கு அழிக்கிற வாக்கை வந்து நீங்க நம்புவீங்களா இல்லையாண்டெல்லாம் யோசிக்கிறது இல்லை, விளங்கிட்டா? தைரியமா வாக்கொண்டு அழிப்பான் சைத்தான். எப்படி, நீங்க ஒன்றில் மலக்காகிருவீங்க அல்லது என்ன நீங்க வந்து சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கிருவீங்க. இப்ப நாங்க இவ்வளவு உலகத்தில் அமல் செய்யறது, கஷ்டப்படுறது, அல்லது பாவங்களை விடணும் நினைக்கிறதுலாம் எதுக்காக வேண்டி, சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்குறதுக்காக வேண்டி தானே. எண்ணம் நல்லது, எண்ணம் என்ன நல்லது. அப்ப அதே எண்ணத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சைத்தான் போடுறான். நீ சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்குற, எவ்வளவு நல்ல எண்ணம். சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்கு சைத்தான் வழிகாட்டுறான். சொர்க்கத்தில் அப்ப தப்சீர் சைத்தான் அல்லாஹ்வோட வசனத்துக்கு கொடுத்த தப்சீர் தான் அது. அல்லாஹ் தடுத்திக்கிற வலா தக்ரபாண்டா, அது ஏன் தடுத்தான் தெரியுமா? அப்படின்னு ஒரு தப்சீரை சைத்தான் கொடுக்குறான். அந்த தப்சீர் எப்படி என்ன, எங்களோட லட்சியம் அது சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கணும் என்பது. ஆனா அவன் செஞ்ச வேலை சொர்க்கத்தில் நிரந்தரமா வெளியேற்றுற வேலை, சரியா? அந்த இடத்துல வெளியேற்றி திருப்பி அமல் செஞ்சு தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சாதான் திருப்பி சொர்க்கம் போற மாதிரி வேலை தான் செஞ்சுது. ஆனா கொடுத்த தப்சீர் தலகீழா, நீ சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கணும். இது ஒரு நாள்ல செஞ்சிருப்பானா? சைத்தான் இல்ல, நம்பல. வகாசமஹுமா, சத்தியம் பண்ண அவனைட்டா, அல்லாவின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு நாசிஹின் உபதேசம் தான் பண்ணுகிறேன். வினைட்டா எப்படி
சத்தியம் பண்ணி சொன்னா அல்லாவின் மீது ஆணையாக இறைவன் மீது ஆணையாக நான் உங்களுக்கு உண்மைதான் சொல்றேன், உபதேசகனாக நான் இருக்கிறேன், எனக்கு என்ன தேவையா திருப்பி திருப்பி வந்து சொல்ற தேவை எனக்கு என்ன இருக்குது? சைத்தான் சத்தியம் பண்றான். அப்படி என்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒத்தம் சொல்லுவானா, இந்த லெவல்ல தொடர்ந்து இப்படியுமா அப்படி என்ற எண்ணத்தை பலப்படுத்தின பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிட்டாங்க, அந்த மரத்தை நெருங்கினாங்க, அவ்வளவுதான். அதோட சைத்தான் பேத்துருவான். விளங்கிட்டா? சைத்தானுடைய நோக்கம் வழி தவறு செய்யறது மட்டுமல்ல, கேவலப்படுத்துறதும் சேர்ந்துதான். சைத்தான் நம்ம நினைச்சிடப்படாது, வழி தவற வச்சுட்டு உற்றுவான்னு நினைச்சிடக்கூடாது. அடுத்த கட்டம் நம்மளை கேவலப்படுத்தணும். ஏன்னா சைத்தான் கேவலப்பட்டத்தை தான் சைத்தான் சொல்றான். எப்படி? அதாவது ஃபபிமா அக்வைதனி, அதாவது நீ என்னை வந்து என்ன, அதாவது நீ கேவலப்படுத்தியதனால், ஃபபி ஐஸத்திக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன். விளங்கிட்டா? உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாகும். ஏனென்றால் இவர்களை அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் வந்து கண்ணியப்படுத்தினேன்றான். அப்ப சைத்தான் வந்து எப்படி சத்தியம் பண்றான்? ஃபபி ஐஸத்திக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, ஏன்னா அல்லாஹ் தஆலா கண்ணியம் கொடுக்கிறவன், அவர்கள் அனைவரையும் நான் வழிதவற செய்வேன் அப்படின்னு சைத்தான் சொல்றான். இஹ்லாஸான அடியார்களை தவிர எல்லாரும் வழிதவற செய்வேன் கண்ணியத்தில் சத்தியம் பண்றான் சைத்தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம் என்றான். சைத்தாண்ட நோக்கம் வழிதவற செய்யறது, வயுஹ்ஸி கேவலப்படுத்துறது. இந்த கேவலப்படுத்தல் வேலையை சைத்தான் அணுவணுவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்வான். உலகத்தில் எந்த சந்தோஷத்தை அனுபவித்தவனுக்கும் அதை பேசாம இருக்கலாது, எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவனுக்கும் அதை பேசாம இருக்கலாது. ஒரு பெரிய பிரயாணம் அமெரிக்காவோ யூகேக்கோ ஒருத்தர் போயிட்டு வராரு, நல்ல ட்ரிப் பண்ணி போயிட்டு வராரு. வந்த உடனே அவரை ரூம்ல போட்டுட்டு ஊர்ல திரியிறது சரி, போனத்தை பத்தி பேசப்படாது அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு வேதனை ஆகிக்கும். ஏன்டா உலகத்திலேயே போனத்தை திருப்பி சொல்றதுதான் பெரிய சந்தோஷம், அதை பத்தி பேசக்கூடாது பெரிய வேதனை ஆகிக்கும். ஏன்னா மனிதனுக்கு சொல்ல சொல்லத்தான் திருப்தி எதையும். இந்த பாவத்திலே சைத்தான் அதை யூஸ் பண்ணுவான். ஒரு பாவம் செஞ்சிட்டா யாரையாவது இந்த மாதிரி பாவம் செஞ்ச பாட்டிகளை உள்ள தேடிக்கிட்டே ரைட், இவன் ஒரு நோயாளி, அவரை பிடிச்சிட்டு அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, அவர்கிட்ட என்ன செய்யற ஷேர் பண்ணி, இப்படி நடந்தால் மட்டும்தான் அவனுக்கு மனசுலே என்ன செய்யும், ஒரு இன்பமா இருக்கும். ஷைத்தானுடைய ஒரு வேலை இது, கேவலப்படுத்துவதற்காக. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியேற்றுவது போல் உங்களை ஷைத்தான் வெளியேற்றக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபவஸ்வஸ லஹுமா, அதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அப்படின்னா அவர்களுக்கு வீணான எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்தினான். அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஃபவஸ்வஸ லஹுமா, அவங்களுக்கு ஏற்படுத்தின என்ன? வஸ்வாஸ். அப்ப உள்ளத்துல ஒரு அசைவையும் ஆட்டத்தையும் சைத்தான் ஏற்படுத்தின உடனேயே அதன் பக்கம் நாங்கள் என்ன செய்வோம், நகர ஆரம்பிப்போம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே நம்ம என்றைக்கும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு பெரிய ஆபத்து. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குல்லாவுது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இதையும் அந்த குல்லாவுது பிரப்பில் ஃபலக், இந்த ரெண்டையும் அதில் கேட்கப்படுற எல்லா பாதுகாப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரூஹுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும்தான். அதுல எல்லாத்தையும் நீங்க பாருங்க, அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடப்படக்கூடிய 5 விஷயம் இருக்கு. அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடக்கூடிய 5 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஒரு என்ன சொல்றது, சக்தி ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தான் அதில் என்ன செஞ்சீங்க சொல்லப்பட்டீங்க. 5மே சக்தி ரீதியாக சொல்லப்பட்ட பாதிப்புகள். இதுகளை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை காலையில் மாலையில் தொழுகைக்கு போகிறவு தூங்குற நேரத்தில் நோய் ஏற்பட்டா எல்லா இடத்துலையும் சொன்னாங்களா இல்லையா? காலையிலையும் சொல்கிறாங்க, அந்த இந்த என்ன 5 நேர தொழுகையில் சொல்கிறாங்க. அதுபோல் என்ன இரவுல தூங்குற நேரத்தில் நோய் ஏற்படுற நேரத்தில் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஏன் ஓதணும், இந்த 5 விஷயத்தையும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் அந்த வஸ்வாஸ் என்ற பகுதியில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ இந்த உள்ளத்தில் வந்து வீணான ஒரு சந்தேகத்தை சைத்தான் ஏற்படுத்தி விட்டால் எதை வேணுமென்றாலும் செய்யலாம். சைத்தானுக்கு உலகத்தில் எந்த விதமான வழிகேட்டை வேண்டுமென்றாலும் சைத்தான் என்ன செய்து விடுவான், செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி நாம் இந்த வஸ்வாஸ் என்ற பகுதியின் மூடாக நமக்கு இந்த இது ஏற்படாமல் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும்.